பெங்களூர் சென்ட்ரல் ஜெயில் எத்தனையோ படத்தில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஜெயில் கேட்டை இன்றைக்கி தான் வந்து நம்ம ஜெயிலுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். நம்ம நாட்டோட விடுதலைக்காக போராடி எத்தனையோ பேர் இந்த தூக்கு மேடையை முத்தமிட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தூக்கு மேடை தான் இது. நம்ம அப்படியே ஒரு 2 ஸ்டெப் கீழே இறங்கி பார்ப்போம். அப்படியே உள்ளே போனால் அப்படியே கீழே போய் இந்த பாரக் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதில் தான் கைதிகளை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. இது ஒவ்வொரு பிளாக்காக இருக்குது. இ பிளாக்கு பக்கத்தில் ஒரு எஃப் பிளாக் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் 100 கைதிகள் வரைக்கும் இதில் தான் அடைச்சி வச்சுருப்பாங்க. இதுதான் அவங்களுக்கு பெட்டு. இந்த சிமெண்ட் இதுலேயே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதில் தான் கைதிகள் வந்து நைட்டு படுக்கிறதெல்லாம் இதுலேயே தான். நேராக பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் டவர் இருக்கும். அதில் கார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க அங்கேருந்து இங்கே வர கைதிகள் வர்றது போகிறது எல்லாத்தையுமே வந்து இதில் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பெங்களூர் சென்ட்ரல் ஜெயில் எத்தனையோ படத்தில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஜெயில் கேட்டை இன்றைக்கி தான் வந்து நம்ம ஜெயிலுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். சரி வாங்க போய் பார்க்கலாம் ஜெயிலுக்குள்ளே எப்படி தான் இருக்குன்னு. ஒரு பெரிய கேட்டு, சினிமாவில் வர மாதிரி ஒரு சின்ன கேட்டும் வச்சுருக்காங்க. சின்ன கேட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா ஒரு பழைய பெங்களூர் சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கோம். இந்த ஜெயில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீரியடில் கட்டினது. அதாவது 1867 சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்களையெல்லாம் கைது பண்ணி இங்கே தான் வந்து பிரிட்டிஷ் போலீஸ் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. இது ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஜெயில் தான். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மகாத்மா காந்தி அவரு கூட ஒரு டைம் வந்து இங்கே பிடிச்சி அடைச்சி வச்சுருக்காங்க இந்த ஜெயிலில். அப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் 1976 எமர்ஜென்சி டைமில் அப்போது நிறையா எதிர்க்கட்சி தலைவர்கள் நிறையா பேர் வந்து இதில் அடைச்சி வச்சுருக்காங்க. அதில் முக்கியமானவங்க பார்த்திங்கன்னா முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய், அப்புறம் எல்கே அத்வானி, இவங்களெல்லாம் வந்து 1976 எமர்ஜென்சி டைமில் இங்கே தான் அடைச்சி வச்சுருந்தாங்க. இந்த வால் பார்த்திங்கன்னா இதை பேரலல் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வழியாக தான் கைதிகளெல்லாம் உள்ளே என்ட்ராகிறதும் வெளியே கொண்டு வரதெல்லாம் இந்த வழியாக தான் நடக்கும். நேராக பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் டவர் இருக்கும். அதில் கார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க அங்கேருந்து இங்கே வர கைதிகள் வர்றது போகிறது எல்லாத்தையுமே வந்து இதில் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே ஒரு சிலை வச்சுருக்காங்க. இந்த போலீஸ்காரர் துப்பாக்கி வச்சுட்டு நிற்கிற மாதிரி. காவலாளி கையில் இருக்கிற கன்னுக்கு பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. இதான் வாட்சிங் டவர் உள்ளே என்ட்ராகிற வழி. உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது. மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே என்னமோ இருக்குது, போய் பார்ப்போம். பார்த்தா அதுதான் செல் மாதிரி இருக்குது. ஆமாம், இதுதான் செல்ஸ் யார்டு. உள்ள கைதி இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா உள்ள கைதிக்கு இருக்கிற மாதிரி சிலையெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தா ரியலாக கைதிகளாக இருக்கிற மாதிரியே இருக்குது உள்ள. உள்ளே அந்த செல்லெல்லாம் வச்சுருக்காங்க. ஹைட்டெல்லாம் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நிறைய செல் இருக்குது. நம்பர் போட்டிருக்காங்க 14, 20, 25க்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் செல்ஸ்.
இந்த பாரக் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதில் தான் கைதிகளை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. இது ஒவ்வொரு பிளாக்காக இருக்குது. இ பிளாக்கு, பக்கத்தில் ஒரு எஃப் பிளாக் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் 100 கைதிகள் வரைக்கும் இதில் தான் அடைச்சி வச்சுருப்பாங்க. இதுதான் அவங்களுக்கு பெட்டு. இந்த சிமெண்ட் இதுலேயே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதில் தான் கைதிகள் வந்து நைட்டு படுக்கிறதெல்லாம் இதுலேயே தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கைதிகள் இப்படியே வரிசையாக படுத்துக்குவாங்க. பயங்கரமாக இருக்குது. ஒரு காலத்தில் இந்த இடமெல்லாம் எப்படி இருந்திருக்கும், எல்லாம் கைதிகளாக இருந்திருப்பாங்க. அப்படியே படுத்துக்க வேண்டியது தான். இதே தலை வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட்லேயே கொஞ்சம் ஹைட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன, அதில் தலை வச்சுக்கலாம். இதுதான் ஜெயில் காம்பவுண்ட் சுவர். சினிமாவில் மட்டுமே பார்த்துருக்கோம். அப்படி இருந்தும் இதில் எல்லாம் கைதிக்கு ஏறி தப்பிச்சு போகிற மாதிரியெல்லாம் காமிச்சிருப்பாங்க. பயங்கர பெருசாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பெங்களூர் மாநகராட்சி, அதாவது பிபிஎம்பி, அவங்க தான் இதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு பிளாக்கு. ஆனால் இதில் இருந்த பெட்டு எல்லாம் காணோம். எல்லாம் உடச்சிட்டாங்க போல். எல்லாம் அப்படியே ப்ளைனாக இருக்குது. நடுவில் என்னமோ வச்சுருக்காங்க, அது எதுக்குன்னு தான் தெரியல. இது மேலே ஓப்பனாகவே இருக்கே, அப்போ க்ளோஸாக இருந்திருக்குமா இல்லை இப்படியே இருந்திருக்குமான்னு தெரில. இங்கே ஏதோ ஒரு பிளாக் இருக்குது. என்ன பிளாக் அது? ஹாஸ்பிட்டல் பிளாக்னு போட்டிருக்காங்க. அப்போது ஜெயிலில் இருந்த டைமில் வந்து இதில் தான் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கும். ஹாஸ்பிட்டலு, கோர்ட்டு, இதுதான் ஜெயிலில் இருந்த டைமில் வந்து ஹாஸ்பிட்டலாக இருந்தது. ஃபுல்லாக என்ன இருக்குது, எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் ஜெயில் ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் பிளாக் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் இருக்குது. க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ஒரு முக்கியமான இடம். அந்த காலத்தில் இந்த ஜெயிலில் தூக்கு தண்டனையெல்லாம் நிறைவேற்றின ஒரு இடம். வாங்க அது போய் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அங்கே இருக்குது, அந்த இடத்துல இருக்குது. அது போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. போகிற வழியே பயங்கரமாக இருக்குது. இதுக்கு எதுவும் போட்டு வைக்கல, நடக்கிற மாதிரி ஃபுட்பாத்தெல்லாம் எதுவும் இல்லை. பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது, பயமாக இருக்குது. எத்தனை பேரோட உயிர் போச்சோ இதில். இங்கே தான் தூக்கு தண்டனையெல்லாம் நிறைவேற்றுறது.
பார்த்தீங்கன்னா இதில் தான் கட்டி தொங்க விட்ருப்பாங்க. அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இது இருக்குது பாருங்கள். இந்த இதில் இது வந்து க்ளோஸ் ஆகிருந்திருக்கும். அதில் நிற்க வச்சுருப்பாங்க. அந்த சினிமாவில் தான் பார்த்துருக்கோம். இது ஒரு ராடு வச்சுருப்பாங்க. அது பிடிச்சி இழுத்த உடனே அது ஓப்பன் ஆயிரும். அவங்க கீழே போயிடுவாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து இந்த ஸ்டெப்பு வழியாக கீழே உள்ளே போய் பார்க்க வேண்டியது தான். நம்ம அப்படியே ஒரு 2 ஸ்டெப் கீழே இறங்கி பார்ப்போம். அப்படியே உள்ளே போனால் அப்படியே கீழே போய் அப்படியே பார்த்திங்கன்னா மேலே நம்ம மேலேருந்து இது பண்ணி கீழே தொங்க வேண்டியது தான். தூக்கில் போடும்போது இந்த டோர் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு ராட் இருக்கும். அதை பிடிச்சி இழுத்தாங்கன்னா தான் அது ஓப்பன் ஆகும். நிறைய சினிமாவில் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த இது எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. நானும் தேடி பார்த்தேன், காணோம். நம்ம நாட்டோட விடுதலைக்காக போராடி எத்தனையோ பேர் இந்த தூக்கு மேடையை முத்தமிட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தூக்கு மேடை தான் இது. ஆனால் இதில் சுதந்திரத்துக்காக போராடினவங்க எத்தனை பேர் தூக்கிலிட்டுருக்காங்க, அதுக்கப்புறமா சுதந்திரத்துக்கு அப்புறம் கைதிகள் எவ்வளோ பேர் தூக்கிலிட்டுருக்காங்க அப்படின்னு தெரியல. இந்த ஜெயில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீடம் பார்க் அப்படிங்கிற பேரில் பிபிஎம்பி வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு வந்துட்டு டிக்கெட் எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல, ஃப்ரீ என்ட்ரி தான். காலையில் 8:30லேருந்து 10 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் ஈவினிங் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் விசிட்டர்ஸ் வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. எல்லாம் வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம். ಇನ್ನು ಮುಂದೆ ಮೋದಿ ಸರ್ಕಾರ ತಂದಿರೋ ಕಾಯ್ದೆ ಪ್ರಕಾರ ಯಾರು 5 ವರ್ಷ ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಇಸ್ಲಾಮನ್ನ ಪಾಲನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅವರು ಮಾತ್ರ ಕೊಡಬೇಕು. ಈ 5 ವರ್ಷ ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಇಸ್ಲಾಂ